வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். காரசார விவாதம் கடுமையான பதிலடின்னு பரபரப்புக்கு பஞ்சமில்லாம போது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் 4 நாட்கள் இடைவெளிக்கு அப்புறமா கூட்டின பேரவையில் வார்த்தைக்கு வார்த்தை அனல் பறக்க செய்த விவாதங்கள்னு சுவாரஸ்யம் கூட்டிய கலகலப்பான சம்பவங்களை அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போ நாம் பார்க்கலாம். முதல்ல அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் அரசு கவிழ்ந்துடும் அப்படின்னு ஏளனம் பண்ணாங்க. இன்னைக்கும் முதலமைச்சர் 100 நாள் கடினமான உழைப்பால மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்றிருப்பதா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பாராட்டினார். ஆட்சி கட்டில் ஏறியவுடனே விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மையான கோப்புகளில் கையெழுத்திட்ட அந்த பொன்னான கரம் நமது மாண்புமிகு முதலமைச்சருடையது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 100 நாட்கள்ல சாதனை படைத்த வேந்தனே நூற்றாண்டு பேசும் சாதனையை படைப்பாயின்னு முதலமைச்சர் விஜய வெகுவா பாராட்டினார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். 100 நாளில் சாதனை காட்டிய வேந்தனே இன்னும் நூற்றாண்டு பேசும் சரித்திரம் படைப்பாய், பகைவர் சூழ்ச்சிகளை தூள் தூளாக மக்கள் படைபலத்தோடு என்றும் வெல்வாய் என்ற வரிகளுக்கு இணங்க இன்னும் பல சாதனை திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து நமது மாநிலத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் தங்களின் மக்கள் பணி தொய்வின்றி தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் இந்த அவையின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியா கோவையில் கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அப்ப கோவையில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து மாணவன் அமுதன் கொடுத்த ரகசிய தகவலை போலீஸ் வெளியே சொன்னதுதான் கொலைக்கு காரணம்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சாரு. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமாக கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவலை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமா அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. சென்னையில் மாணவர் தனுஷ் அடித்து கொல்லப்பட்டது குறித்தும் கேள்விகளை எழுப்பினாரு உதயநிதி. திருவொற்றியூரில் போதைப் பொருள் விற்பனையை தட்டி கேட்ட மாணவன் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சாரு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் களத்தில் நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. தமிழகத்தில் கொலைகள் மட்டுமில்ல, பாலியல் பலாத்கார சம்பவங்களும் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டையும் முன்வச்ச உதயநிதி போதைப் பொருள் விவகாரத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியையுமே எழுப்பியிருந்தார். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் எக்கச்சக்கமாக சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 9 வயது சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில் கடத்தப்பட்டு
பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேல வர்ற 2வது பாலியல் குற்றச்சாட்டு இது. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. தொடர்ச்சியா பேசின எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோவையில் மாணவர் கொல்லப்பட்டு தொடர்பாக நீதி விசாரணை வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சாங்க. சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகள் சார்பில் காவல்துறையில் களை எடுப்பு அவசியம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. போதை புழக்கம் இருக்கிறது என்று காவல்துறையில் தகவல் சொன்னார் என்பதற்காக போதை பழக்கத்தை யார் யாரெல்லாம் கையாளுகிறார்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் என்பதற்காகவே அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. பெரும்பான்மையாக மக்கள் உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை பொறுப்பற்ற முறையில் இருக்கிறதோ என்று நான் மீண்டும் கவலையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தில் அமுதன் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்படியாக இருந்த எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசின அமைச்சர் நிர்மல்குமார் அமுதன் மரணத்திற்கு போதைப் பொருள் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னார். கோவை மாணவன் அமுதன் கொலைக்கு கோஷ்டி மோதல் காரணம் இல்லை அப்படின்ற உதயநிதியோடைய பேச்சை இரு குழுக்கள் இடையேயான மோதல்ல மாணவர் அமுதன் கொலை அப்படின்னு குறிப்பிட்டார் நிர்மல்குமார். காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் அடிப்படையில் 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. மேலும் பழிவாங்கும் சம்பவங்களை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை போதைப் பொருள் பயன்படுத்தியதை பார்த்து காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களும் தெரிவித்ததாகவும் அதன் காரணமாக புகார் அளித்தவரை சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த ஒரு சம்பவமும் இவ்வழக்கில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கோ அரசுக்கோ இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் பேசினப்ப திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மீதே நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சாரு. அதற்கு திமுக தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்க பேரவையில் அமளி ஏற்பட்டுச்சு. திமுக அரசுல நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு உதயநிதி பதிலளிக்க மாத்திரை நுணுக்கிய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படி கேட்டதுமே திமுக தாவேகா இடையே இருதரப்பு வாக்குவாதம் முற்றியச்சு. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவர் எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டார். ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் இன்னைக்கு அமைச்சர் ஐபிஎல் உட்காருங்க முடிக்கட்டும். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா? புகார் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன். யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்திலும் வெளியானுச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நம்மளுடைய அரசு எந்த வகையிலும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் போதைப் பொருட்களை தடுக்கவும் தான் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மாத்திரை நுணுக்கிய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்ற உதயநிதி ஸ்டாலின் கேள்விக்கு திமுக ஆட்சியில ஸ்டேடியத்திற்கு வெளியே போதைப் பொருள் விற்கப்பட்டுச்சா அப்படின்னு அமைச்சர் சரத் பதில் கேள்வி எழுப்ப அவையில காரசார விவாதம் தொற்றிக்குச்சு. அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு.
அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமோ தேவையில்லாத பேச அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டா நீங்க மத்தவனை பத்தி பேசிருக்கீங்க. உன்ன நீங்க எடுத்தீங்களே அந்த கார்ல தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளா போதைப் பொருள் புழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி. அப்போ கோவை மாணவன் கொலை வழக்கில் போலீசார் சரியான தகவலை அமைச்சருக்கு வழங்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சார். அரசும் காவல்துறையும் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். சில ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் ஒளிவு மறைவின்றி பள்ளிகள், கல்லூரிகள் எல்லா பக்கம் இருக்கு. ஆகவே இது போதைப் பொருள் சம்பந்தம் சொல்ல வேண்டாம். இன்னும் கவனமா காவல்துறையும் அரசும் கண்டிப்பா இது நடவடிக்கை எடுக்கணும். போதைப் பொருள் சம்பந்தமா இருக்கு. போதைப் பொருள் எல்லா மக்களும் அதுதான் பேசுறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆகவே காவல்துறை நீங்க அரசு நடவடிக்கை எடுக்க நீங்க முயற்சி செய்யறீங்க. காவல்துறை இன்றைக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்ததை வச்சுதான் அமைச்சர் பேசுறாரு. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கல நினைக்கிறாங்கவே. அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியா விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ், கடந்த திமுக ஆட்சியில தான் தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க, அதற்கு திமுக கடும் எதிர்ப்பை தெரிவிக்க அவையில அமளி வெடிச்சது. 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் ஆதாரம் இங்க இருக்கு. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வரிசையாக வகைப்படுத்தி சில ஆதாரங்களை கொடுக்கிறார். இருங்க, நான் வாய்ப்பு தருகிறேன். அவர் பேசி முடித்ததும் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விவாதமே கூடாது என்றதல்ல. இல்லைங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிற போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தாண்டியும் தமிழ்நாடு முழுவதும் நடந்த பல சம்பவங்களை சொல்லுகிற போது அமைதியாக கேட்டு அதுக்கு பதில் சொல்வதற்கு உரிமை, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மந்திரிகளுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அமைச்சர்கள் பதில் சொல்வார்கள். தொடர்ச்சியா ஆதவ் போட்டோ காட்டி பேசியது குறித்து பதிலளித்த உதயநிதி, திமுக ஆட்சியில நடவடிக்கையை எடுத்தோம், வேணும்னா சென்னை மாநகராட்சி ஆணையர் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல அவையில மறுபடியும் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்க இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்க ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்க ஆட்சியில் எது நடந்தது அப்படின்னு குறை சொல்லி கொண்டிருக்காங்க. அது போட்டோ தான் காட்டினாரு, எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்க கேட்கறது ஏன் உங்க ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம். போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். அமளிக்கிடையே தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா பேசினார். அவருக்கு பதில் கொடுத்த உதயநிதி, தங்கள் ஆட்சியில சிறப்பாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு விருது கொடுத்தது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்ப அவையில பரபரப்பு ஏற்பட்டுச்சு. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும், எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே
எங்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு. அமைச்சர் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு தான் நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். இதன் தொடர்ச்சியா விருது கொடுக்கக்கூடிய நடவடிக்கையை கொண்டு வந்தது ஜெயலலிதா அப்படின்னு குறிப்பிட்டார் அமைச்சர் விக்னேஷ். அதற்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுக்க அவை விறுவிறுப்பாச்சு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு, இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடா வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்க இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமா நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கோவை அப்புறம் சென்னை மாணவர்களுடைய கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கார் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். இதற்கிடையே மாணவர்கள் கொலை குறித்து உரிய விளக்கம் அளிக்கல அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு செஞ்சது. மேகமலை விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் நடந்துச்சு. தொடர்ச்சியா மானிய கோரிக்கை தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேசினாரு. அப்ப தாவேகார் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாரு. அப்ப வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரை சொன்னதும் திமுக எதிர்ப்பை தெரிவிச்சது. உடனடியா அவை குறிப்பிலிருந்து நீக்குவதா சொன்னாரு சபாநாயகர். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் பேசிய அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. சொல்லியாச்சு. உட்காருங்க. முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசி அவருடைய கருத்து அவைக்குறிப்பிலிருந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியா எழுந்து பேசின திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு எல்லாம் லைவ்ல போக அவை குறிப்பிலிருந்து நீக்கி என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன்வச்சாரு. அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நீக்கினா பத்திரிகைகள் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே இல்லாமல் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்துக்கு வந்தவர். அவருடைய துறையிலே அவர் தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை தெரிவிக்க. மானிய கோரிக்கை பத்தி பேசின KKSSR ராமச்சந்திரன் மறுபடியும் பேச, முதலமைச்சர் கோட்டையில கொடி ஏற்றக்கூடிய உரிமையை வாங்கி கொடுத்தவரே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் அப்படின்னு சொன்னார். அப்போதும் ரஞ்சித் குமார் குறுக்கிட அவர்கிட்ட மைக்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னார் சபாநாயகர் JCD பிரபாகர். எங்களுடைய தலைவரை பெயர் சொல்லி அழைத்தார்கள். சரி, இல்ல நீக்கப்பட்டது. நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே கோட்டையிலே கொடியேற்றினார்கள். அந்த கொடியேற்றுகிற அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த புண்ணியமான கலைஞர்றான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க.
மாண்பு மைக் கொடுக்க வேணாம். மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்பு வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அமைச்சர் ரஞ்சித் குமார் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசினாரு. அப்ப பேரவையில கருணாநிதி பெயரை சொன்னவரை மன்னிப்பு கேட்க சொன்னவர் எம்ஜிஆர் அப்படின்னு வரலாற்றை சொன்ன ஓபிஎஸ் அவையில உறுப்பினர்கள் கண்ணியத்தோட பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். இங்கு முன்னாள் முதலமைச்சரை பற்றிய ஒரு விவாதம் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய தலைமையின் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞர் அவரை பற்றி அவர் பெயரை சொல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் அந்த உறுப்பினரை பார்த்து கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்கு, மன்னிப்புகள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கண்ணியமிக்க சபைகள் இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினருக்கும் நான் கேட்டுக்கிறேன். இறுதியா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரை அமைச்சர் சொன்னதற்கு சிஎம் விஜய் மன்னிப்பு கேட்டாரு. பேரவையில திமுக தலைவருடைய பெயரை குறிப்பிட்டது தவறுதான், அமைச்சருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னார். முதல்ல உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். KKSSR ராமச்சந்திரன் மானிய கோரிக்கையில பேசி முடிச்சப்ப திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும், அப்பாவை காணும்னு சொல்றீங்க, அவர் இங்க வரப்ப பல பேர் இங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னாரு. விவசாயிகளுக்குரிய அந்த மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சமூக நல திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லி கேட்பதை விட அவராக கொடுக்கக்கூடிய வள்ளலாகத்தான் எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அவர் ஆட்சியில மக்கள் சிறப்பாக இருந்திருக்கார்கள். அந்த ஆட்சி மீண்டும் வரும், மீண்டும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள், அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன் என்றைக்குமே இனி திமுகவால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னார். எம்ஜிஆர் வரலாற்றை சொல்லி செங்கோட்டையன் பேச அதற்கு திமுக பதிலளிக்க அவையில இனி யாருடைய ஆட்சின்ற குட்டி விவாதமே நடந்துச்சு. இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக இருந்த வரலாறு இந்த சட்டமன்றத்தில் உண்டு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்தை அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆரம்பித்து ஆட்சி நடத்திய நீங்கள் இன்று எதிர்க்கட்சியில் அமர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கிவிட்டார்கள். இனி உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். 1977 புரட்சித் தலைவர் இந்த புனித கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் உயிருள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு. மாண்பு அமைச்சர் அவர்கள் அவர் இருக்கிற போதே 80 பாராளுமன்றத்தில் மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவர் இருக்கிற போதுதான் 86 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு ஒரு அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முன்னாள் அமைச்சர் குறிப்பிடுகிற போது குறிப்பிட்டார்கள், 80 நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றீர்கள், ஆட்சியை கலைத்தீர்கள். கலைத்ததற்கு பிறகு மீண்டும் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இதற்கிடையே அவையில பேசின முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழே கூட்டுறவு சங்கங்கள்ல விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான கடன் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிச்சாரு. புதிய கடன் தள்ளுபடி அறிவிப்பால அரசுக்கு கூடுதலா 953 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் அப்படின்னு கூட குறிப்பிட்டார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். பேரவையில் அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பேசினப்ப நீட் வந்ததற்கு அதிமுக காரணம் இல்ல, காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அதற்கு காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் பதிலளிக்க காரசார விவாதம் தொற்றிக்குச்சு. காங்கிரஸ் தான் காரணம்னு எடப்பாடி பழனிசாமியும் குற்றம் சாட்டினார். 2016 நீட் உள்ளார வரல. 2017 யார் ஆட்சியில் இருந்தா? 2017 இருந்த ஆட்சியாளர்கள் தான் நீங்க கேட்கணும். அன்னைக்கு தான் நீட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு 2016 கூட வரல. நான் சட்டமன்ற உறுப்பினர். அதனாலதான் எங்களுடைய தலைவர், பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றார்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம் தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அப்ப யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. இவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளவு விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நம்ம முரணா நடக்க முடியாது. அதிமுக ஆட்சி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்ப யார் நீட்டுக்கு ஆதரவா வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். தொடர்ச்சியா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்ணியமா பேச சொன்னதற்கு ஆவேசமா பதில் கேள்வியை எழுப்பினார் அமைச்சர் ரமேஷ். முதலமைச்சர் பேரவைக்கு வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எழுந்து வணக்கம் தெரிவிக்காம இருப்பதுதான் கண்ணியமா அப்படின்னு ரமேஷ் கேட்க திமுக எதிர்ப்பு தெரிவிக்க பேரவையில் அமளி ஏற்பட்டுச்சு. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நிற்கல அப்படின்றது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு. முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். உறுப்பினர் ஏன் அப்படின்னா என்ன சொல்றேன் 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்ல கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை. அதானே தவிர அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். CM விஜய் வரப்ப எழுந்து நிற்கணுமா அப்படின்ற விவாதம் மறுபடியும் தொடர்ந்துச்சு. சபாநாயகர் வரும்போது அனைவரும் எழுந்து நிற்பதுதான் மரபு அப்படின்னு சொன்னாரு OPS. அதற்கு CM வரும்போது எழுந்து நிற்பது கட்டாயம் இல்லை, நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னாரு சபாநாயகர். எழுந்து நிற்குமாறு யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாதுன்னு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. இந்த அவைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைக்கப்பட்டு வருகின்ற மரபு. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்கு நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. சின்ன கிளாரிபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று
நான் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதலமைச்சர் வருகிற போது, எதிர்க்கட்சியில் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா அம்மா முதல்வராக இருக்கும்போது அண்ணன் எழுந்து நிற்பார், குனிந்தபடி நிற்பார். அது தமிழகமே அறியும். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் அருண்ராஜ் பேசின விஷயம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்து. அமைச்சர் அருண்ராஜுடைய பேச்சுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்க அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சமூக நீதி கொள்கையில் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விஷயமும் எழுந்துச்சு. குற்ற வழக்கு உள்ளவர்களை தாவேகாவில் இணைச்சது எப்படின்னு அதிமுக எம்எல்ஏ ஓஎஸ் மணியன் கேள்வி எழுப்பினாரு. அப்ப தாவேகாவில் இணைந்தவர்கள் மேல குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு அமைச்சர் ஆனந்த். இல்ல இல்ல இல்ல, நான் அது கோர்ட்ல இருக்குது, அது கோர்ட்ல இருக்குது. அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நாங்களா வான்னு சொன்னோம். நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல உங்க கூட இருக்கிறதுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அதை தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் இப்படியே பேரவையில் திமுக வர்சஸ் தாவேகா, அதிமுக வர்சஸ் தாவேகான்னு அவை விவாதம் பரபரப்பா போன வேளையில ஓபிஎஸ் பேச்சால பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டுச்சு. கேள்விகள் கோரிக்கைகள் பற்றி தான் பதில் உரையில் பேசணும் அப்படின்னு சொன்னவர் நிறைய பேருக்கு இங்கே சுகர் இருக்கு, சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னதும் பேரவையில் சிரிப்பலை வெடிச்சுது. காலை 9:30 மணியில் ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30க்கு பேச ஆரம்பித்தார். இப்போ 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது பற்றி, அவர் குழி குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு, சொல்லியாச்சு. எவ்வளவு இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்கீங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதான் சொல்லுகிறேன், பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதிலுரையை காலையில் வைத்துக் கொள்ளுங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் முடிச்சிருங்க, முடிச்சு சொல்றேன்.